நம்ம இந்தியாவையே மொத்தமா உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பகல்காம்ல நடந்தது. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம கம்பி கட்டும் கதைகள் 2.0 போட்டிருந்தோம். அதுல குறிப்பா இந்த தீவிரவாதிகளால சுடப்பட்டு கொல்லப்பட்டவங்களோட உறவினர்கள் சொன்னது என்ன, முஸ்லிமானு கேட்டுட்டு நாங்க ஹிந்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோல போட்டிருந்தப்போ நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுல ஒரு முஸ்லிமும் தானே இருக்காரு. அப்படி பார்த்தா அப்ப அந்த கொல்லப்பட்ட முஸ்லிம் நபர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் யாருன்னா, அவர் ஒரு குதிரை ஓட்டி, அவர் பேரு பாத்தீங்கன்னா சையது ஹசன் ஷா. அதாவது பகல்காம்ல இருந்து பைசரன் அப்படின்ற ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னா நடந்து போகணும், இல்லைன்னா குதிரையில போகணும். ஒரு 4 பேரை அவர் குதிரையில கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அப்ப நடந்த ஒரு தாக்குதல் தான் இது. அதாவது வந்த தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி உடையிலே வந்திருக்காங்க. சையது ஹசன் ஷா உள்ளூர்காரர் அப்படின்றதுனால அவங்க தீவிரவாதின்னு கண்டுபிடிச்சிட்டாப்ல. அவங்க இந்தியன் ஆர்மி கிடையாது அப்படின்னு அவருக்கு தெரிய வந்த உடனே எங்க இந்த சுற்றுலா வந்து அப்பாவிகளை கொன்றுவாங்களோ அப்படின்ற பயத்துல ஒருத்தவன் கையில வச்சிருந்த துப்பாக்கியை புடுங்கி அவங்கள தடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. அந்த நேரத்துல தான் அவரை சுட்டு கொன்று. இந்த இடத்துல அந்த தீவிரவாதிகள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்த நினைச்சு உயிரை விட்டதும் ஒரு முஸ்லீம் தான் அப்படின்றத பதிவு பண்ணி நான் ஏன் அதை மென்ஷன் பண்றேன்னா, தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல் இங்க நம்ம ஊர்ல உள்ள முஸ்லிம்கள் மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க சில சங்கி பயலுங்க. இந்தியாவில் உள்ள எந்த முஸ்லீமும் அந்த தீவிரவாத தாக்குதலை சப்போர்ட் பண்ணல. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த குதிரை ஓட்டி சையது ஹசன் ஷா உயிரை விட்டு எங்க முறையா பாதுகாப்பு கொடுக்காம விட்டுட்டாங்க இந்த டூரிஸ்டுகளுக்கு அப்படின்னு நம்ம சைடு திரும்பிடுவாங்களோன்னு பயந்து இந்து முஸ்லிம்ன்ற கான்செப்டை பரப்பி விட்டு திசை திருப்பிட்டு இருக்காங்க இந்த சங்கி கூட்டம். அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல கூட அரசியல் பண்ணுவீங்க, எலெக்ஷன் எதுவும் வரப்போதான்னு செக் பண்ணணும்.